அண்ணன் அண்ணன் சொம்பு தெரியுது பாருங்க, சொம்பு சொம்பு ஒளிச்சோங்க. ஐயோ என்ன ப்ரோ நீங்க சொம்பு ஒளிச்சோங்க. போன வாரம் நீங்க தூக்கின சொம்புக்கே மக்கள் போட்டு அந்த அடி அடிச்சாங்க. இந்த வாரம் இவ்வளவு பெரிய அண்டா ஊத்திட்டு வந்திருக்கியா? மொரட்டண்டாவல்ல இருக்கு. அப்ப இன்னைக்கு மொரட்டடி இருக்க போது போலயா ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, உண்மையாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்களா என்ன? இல்ல எனக்கு தெரியல. பிக் பாஸ் ஒரு ரூல் போடுறாரு, அந்த ரூலை மீறினா பிக் பாஸ் வான் பண்ணுவாரு. ஆனா அந்த ரூலை ஒருத்தவங்க வாலண்டியரா வேணுமே மீறுறாங்க. அந்த மீறின ரூலுக்கு கூட்டு வச்சு பாராட்டுகள் கொடுக்குறாங்க. அன்பான மகள் வந்தால் ஆண்களுக்கு அரிசி தந்தால்னு பாராட்டுகள் எல்லாம் இருக்கு. நோ, இது வர மாதிரி கதையா இருக்கு. நானோ என்னடா புரியலனா, இதே பிக் பாஸ் தான் இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு சொன்னாரு. ஒரு சொத்தோட சாப்பாடை வந்து ஆண்கள் அன்னைக்கு ஊட்டி விட்டதுக்கு சாச்சனாவுக்கு, சாச்சனா என்ன நான் கிராசரிஸ்க்குலாம் டாஸ்க் கொடுத்து உங்களை பிரிக்க வச்சிருக்கேன், நீ என்ன சாப்பாடு கொடுக்குற, எனக்கு இது தெரியாதா, அவன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மாதிரி திட்டிருப்பாரு. அதே பிக் பாஸ் ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு வர என்ன அளவு தெரியல. இவங்க அரிசி திருடி, அதாவது பெண்கள் நிலையில அரிசி திருடி கொஞ்சோட ஆண்கள் நிலையில தட்டி இருப்பாங்க. அதுவும் பெரிய கிலோ கணக்குல தான் திருடல. இந்த கோழிக்கு தீவனம் போடுற மாதிரி சொத்தோல ஒரு கைப்பிடி அரிசி அள்ளி போட்டுருப்பாங்கப்பா. ஒரு கைப்பிடி அரிசியா இருந்தாலும் அரிசி தான், சாப்பாடு தான், வயிறு நிறைய தான் போகுது, இல்லைன்னு சொல்ல. அது இருந்தாலும் ரூல் பிரேக் தானே, அப்படி ரூல் பிரேக் பண்ண பொண்ணை நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்துருக்கோம். ரூல் பிரேக் பண்ணவங்கள அந்த ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணுவார், திட்டுவார், வான் பண்ணுவார், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சீசன் எப்படின்னா, அன்பான மகள் வந்தால் ஆண்களுக்கு அரிசி தந்தால் இங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு மாதிரி பாராட்டுறாங்களாம் ப்ரோ. எவ்வளவு பாருங்க கால கொடுமையை பத்திலாம். அப்ப இன்னைக்கான எபிசோடு ஃபுல்லா அண்டாவாதாச்சு, அதாவது கண்டென்ட்டா தான் இருக்க போகுது. ஒன்னும் சொல்றதுக்கு நண்பர்களே ஒன்னும் இல்ல ப்ரோ. நான் காலைல இருந்து நீங்க ஒரு 3 ப்ரோமோ பார்த்திருப்பீங்க. அதுல 2 ப்ரோமோல சௌந்தர்யா போட்டு பொழந்திருப்பாங்க. சரியா? சௌந்தர்யாக்கான ரோஸ்ட் தான் இன்னைக்கான எபிசோட் அதிகமா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா இன்னைக்கான எபிசோட் எண்ட் ஆகும்போது கடைசியில் அழுதுருவாங்க, பயங்கரமா அழுதுருவாங்க. அந்த லெவலுக்கு சேதனை பயாஸ்டா தூக்கி போட்டு அடி நடிக்கிறார். சரி ஓகே, நீங்க சௌந்தர்யாக்கான ரியாக்ஷன் பிடிக்கலன்னு சொல்றீங்க, சௌந்தர்யா நடவடிக்கை பிடிக்கல, சௌந்தர்யா பேசுறது பிடிக்கல, சௌந்தர்யா அந்த வீட்டுல இருக்கிறதே பிடிக்கல, எல்லாமே ஓகே. அதுக்கான மெயின் ரீசன் யாருன்னா அது நமக்கே தெரியும். அதுக்கான மெயின் ரீசன் நம்ம சாச்சனா தான். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். போன வாரம் இருந்த சாச்சனாக்கு இந்த வாரம் இருந்த சாச்சனாக்கு உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். போன வாரம் வரத்துக்கு ஒரு மாதிரி பேன்னு இந்த சாச்சனா கத்திக்கிட்டே சுத்தினாங்க. போன வாரம் எவிக்ஷன்ல வெளியே போக வேண்டியது, பட் ஒரு சில வேலைகளை பார்த்து எவிக்ஷன்ல இருந்து காப்பாத்திட்டாங்களா. அப்படி காப்பாற்றப்பட்ட சாச்சனா இந்த திங்கக்கிழமையில இருந்து ஒரு டிஃபரெண்டா மாறினாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நம்ம நோட் பண்ண வரதுக்கு எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ள கூட்டு ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. ப்ரோ நீ அமைதியா இருமா, இந்த வாரம் நீ அமைதியா இருந்தாகணும், ஏன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு வெளியே நெகட்டிவ் போயிட்டு இருக்குது, அதனால நீ கொஞ்சம் அமைதியா இருந்து சொல்லிட்டாங்களா என்னமோ தெரியல. இந்த வாரம் ஃபுல்லா அந்த பொண்ணு அமைதியா தான் இருந்துச்சு, எங்கேயுமே பேசல. எனக்கு தெரிஞ்சு வெள்ளிக்கிழமை இந்த சண்டேல மட்டும் தான் அங்கேயும் லைட்டா கத்துனதை கூட உடனே போய் முடிச்சிட்டா. கத்தி அங்க சௌந்தர்யா சண்டை போட்டுருப்பாங்க. அப்ப சௌந்தர்யா வந்து என்ன நீ அக்கா தான் கூப்பிடணும், ஒழுங்கா கூட்டுக்கோன்னு சொல்லி சௌந்தர்யா சண்டை போட்டுருப்பாங்க. அதுல சௌந்தர்யாவை பார்த்து என்ன சொல்லிருப்பாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு தள்ளி போயிட்டு வேற யாரை நான் எப்படி கூப்பிடணும் நீங்க சொல்லக்கூடாது, நான் யாரை எப்படி வேணா கூப்பிடுவேன், உங்களை கூப்பிடணும்னா சொல்லுங்க நான் கூப்பிடுறேன் மாதிரி கத்திட்டு போயிருப்பாங்க. அப்படி கத்திட்டு போன சாச்சனா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே வந்து அக்காட்ட உட்காந்து மன்னிப்பு கேட்டு, அக்கா இப்படிதான் சொன்னேங்கா, நான் உங்களை மரியாதை இல்லாம கூப்பிட்டு என்ன மன்னிச்சுக்கோங்க, அப்படிக்கா இப்படிக்கான்னு சொல்லியிருப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், ஐயோ இந்த கண்டென்ட் சாட்டர்டே சண்டே கண்டென்ட்டா மாற போகுது, கண்டிப்பா சேதனே சௌந்தர்யா போட்டு அடி பொழக்க போறான்னு சொன்னேன். அந்த மாதிரி சௌந்தர்யாக்கான ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் போட்டு அடிக்கிறார். இதே வீட்டுக்குள்ள இருக்க நம்ம சாச்சனா இருக்காங்கல்ல, அவங்க ரூல் பிரேக்லாம் பண்ணி பல விதங்களா பல சேட்டைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வருவல் இருக்கான்னு கேட்டா இல்ல. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த வீட்டுக்குள்ள 2 தடவை ரூல் பிரேக், மொத்தம் 3 தடவை ரூல் பிரேக் பண்ணிருக்காங்கப்பா. ஓகேவா? ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள விஜய் விஷால் நம்ம ஜெஃப்ரிலாம் உட்காந்து பயங்கரமா மார்க் பண்ணி, அதாவது சௌந்தர்யாவை மார்க் பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்களே, அப்ப இங்க இருந்து சாச்சனா வந்து பார்த்து சிரிச்சு ரொம்ப அதாவது ஜாலியா இருப்பாங்க. கூட இருந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கான இன்செக்யூரிட்டி ஒரு வாய்ஸையே இவனை கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கானோ, அதை போய் தட்டி கேட்க வக்கில்லாதவங்க அங்கிட்டு போய் ரூல் பிரேக் பண்ணி போய் உள்ள போய் சேர்ந்து உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க இவங்க. ஆனா அந்த ரூல் பிரேக் பண்ணாம என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்கள்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போவாங்க. ஆண்கள் வந்து இப்படி டான்ஸ் ஆடிட்டே வான்னு சொல்லுவாங்க, உடனே டான்ஸ் ஆடிட்டே உள்ள போயிட்டு நைட்டு 3 மணி உட்காந்து பயங்கரமா கைத்தட்டி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த நாளுமே ஏதோ கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு வந்தாங்க, அது நமக்கு நல்லாவே தெரியும். கன்ஃபர்ஷன் ரூம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் நானும் கவனிக்கிறேன், இங்கிருந்து அரிசி எடுத்து கொஞ்சம் அங்கே மாற்றி வைக்கிறாங்க. இங்கே பெண்கள் நீர் இருக்க அரிசியை சொத்தோல் எடுத்து ஆண்கள் நீர் வச்சாச்சு. அதில் சைடில் ரஞ்சித் பார்த்துட்டு இருக்காரு. ரஞ்சித் எதுவுமே சொல்ல சத்தம் கட்டம் நிற்காரு. செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டே திருப்பி யார்கிட்ட விஜய் சொல்லிட்டு சொல்றாங்க, நான் சௌந்தர்யாவை டார்கெட் பண்ண போறேன், சௌந்தர்யா அட்டாக் பண்ணா ஏதாவது நடக்குமான்னு சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளே இந்த வீட்டுக்கு டாஸ்க் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவை அட்டாக் பண்றாங்க சாச்சனா. மொத்தத்தில் இது ஏதோ கண்டென்ட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாச்சனாக்கு ஏதோ கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, சாச்சனாவை சேதனை சேவ் பண்ணிட்டாரா அப்படி ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. அந்த டாபிக்கை மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம், சாச்சனா அமைதியாக்கணும், சாச்சனா அமைதியாக்கி கடைசியில் சாச்சனாவோட நல்லவளா மாற்றணும். இது மாத்திட்டாங்களா இப்போ? ஸோ சண்டை போடுறாங்க, அந்த சண்டை தப்பா போகுது, அந்த சண்டை தப்பா போகுதுன்னு தெரிஞ்சு சாச்சனா போய் மன்னிப்பு கேட்கறாங்க. அந்த டாபிக் முடிஞ்சு அன்னைக்கு நைட்டே விஜய் விஷால்ட்ட பேசினாங்களே, அன்னைக்கு நைட்டே திருப்பி ரூல் பிரேக் பண்ணி உள்ள போய் ஜெஃப்ரி முதுகுல உட்காந்து விளாண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்றாங்க. ஓகேவா? இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் பதிவு பண்ணி ஆகணும். சில தற்குறி இருக்காங்க, சில தற்குறி வீடியோ போடுற தற்குறிலாம், அதாவது சௌந்தர்யா யாரையா தொட்டுட்டாலே உடனே பிடிச்சி வச்சு
சௌந்தர்யா இவங்களை தொட்டுட்டா, சௌந்தர்யா இப்படி தொட்டுட்டா, சௌந்தர்யா அப்படி தொட்டுட்டான்னு இன்னும் தொட்டுட்டான்னு ஒரு டாபிக்கை போட்டுட்டே இருக்கானு. அந்த தற்கொலைக்கலாம் இங்க சாச்சனை வந்து ஜெஃப்ரி மேல முதுகுல ஏறி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கல, அது உன் கண்ணுக்கு தெரியாதா? என் கண்ணுக்கு அது நார்மலா தான் தெரியுது, நான் அதை தப்பா நினைக்கல. ஆனா நீ சும்மா தொட்டதுக்கே ஒரு கண்டென்ட் எடுத்து போட்டுட்டீங்களா, தற்கொலைத்தனமா? அப்ப இது என்னது? இதுக்கு ஒரு ரவுண்டு போட்டு இங்க பாத்தீங்களா சாச்சனா தப்பா தொடுறாங்க, போட வேண்டியதானே? அதான் சௌந்தர்யா மட்டும் உனக்கு இலக்காரமா போச்சு என்ன தற்கொலை பெரிய மிகப்பெரிய தற்கொலை தான் சொல்றதுக்கு வச்சுக்கோங்களேன். அது அப்படித்தான். ஸோ மொத்தத்தில் இவங்க ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல் அவர் தட்டி கேட்டாரா? இல்லை. மொத்தத்தில் நீ கூட்டு பாராட்டி கடைசியில் சாச்சனாவை அம்மா இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாத சரியாமா, அம்மா இது எதுக்கு நீ இது எதுக்கு நீங்க வான் பண்ணணும், இது பேர் வாரனீங்க. அதாவது கூட்டு ஒரு எபிசோட்ல நல்லா பாராட்டுன்னு பாராட்டி அரிசி கொடுத்தீங்க, அது கொடுத்தீங்க, வேற லெவல் பார்த்துக்கோங்க, மரண மாசம் பார்த்துக்கோங்க எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ணாதீங்க சரியா, ஜாக்கிரதையா இருக்கு. எதுக்கு இதை கடைசியில் மட்டும் எதுக்கு அந்த தொடுக்கு, எதுக்கு அதை கொடுக்காம இருந்திருக்கலாமே, எதுக்கு அதை கொடுக்காம இருந்திருக்கலாமே? இன்னொன்னு சேதனையா இவ்வளவு மாத்தி பேசிட்டு இருக்காரு எனக்கு தெரியல. ஒன்னு சௌந்தர்யாக்கான ஃபேஸ் ரியாக்ஷனை இவரே உட்கார்ந்து ரசிச்சிட்டு இருந்தார், நம்ம நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கோம். அங்க இவரே இங்கே தான் ஒரு பேசிட்டு இருக்கோம், அங்க சௌந்தர்யா ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னா இவர் இங்க ஆடியன்ஸ் கூட சேர்ந்து வந்து திரும்பி சிரிச்சிட்டு இருப்பார். அதை நம்ம நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கோம். ஆடியன்ஸ் அதை ஒரு ஃபன்னா தான் பார்த்தாங்க. ஓகேவா? வீட்டுக்குள்ள இருக்கவங்க முக்காவாசி அது வன்மத்தில் கக்குறாங்க, அதை ஒரு கண்டென்ட்டா மாத்துறாது எதுக்குன்னே தெரியல. சிரிச்சாலும் நீங்க தான், அதை தட்டி கேட்கிறாலும் நீங்க தான். ரெண்டாவது நேத்துக்கான எபிசோட்ல ஒரு ஆன்டி எந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க, தீபக்க பர்சனல் அட்டாக் பண்றாங்க நம்ம ஜாக்லின், அதை நீங்க கொஞ்சம் தட்டி கேட்கணும்னு சொல்லும்போது அந்த அக்காவை பிடிச்சு போட்டு நம்ம சேதனை அடி பொளந்திருப்பாரு. எங்க பிரியா என்ன பிரியா இப்படி பிரியா அப்படின்ற மாதிரி அந்த அக்காவை பிடிச்சு அடி பொளந்திருப்பாரு. அப்படி நேத்து ஃபுல்லா பேசி முடிச்சுட்டு இன்னைக்கு திருப்பி அதே டாபிக் எடுத்து பேசுறாரு. அது ஆக்சுவலா எபிசோட்ல பெருசா இருந்த மாதிரி என்ன சொல்றாங்க, அது என்னமோ ப்ரோமோ கட்டுக்காண்டி சும்மா தூக்கி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கான ப்ரோமோ கட்ல சும்மா ஜாக்லினை ரோஸ்ட் பண்ற மாதிரி வச்சா மக்கள் ஆர்வமா பாப்பான்னு சொல்லி வச்சுட்டாங்க நினைக்கிறேன். பட் உள்ள எனக்கு தெரிஞ்ச எபிசோட்ல இருக்காது, அது பெரிய சம்பவம் இருக்க போறதுல. இதே வாய் தான் தீபக் தான் தப்புன்னு சொல்லிச்சு, திடீர்னு பார்த்தா இதே வாய் இன்னைக்கு எபிசோட்ல கேக்குது, அது என்னமோ தெரியல. ரெண்டா பிக் பாஸ், இதே பிக் பாஸ் தான் சொத்தோட சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு கத்துன்னு கத்துனாரு. திடீர்னு பார்த்தா அரிசியெல்லாம் இங்க இருந்து காப்பி பண்ணி அங்க தூக்கி வச்சிருக்காங்க. அதை அடுத்த நாள் இவங்க பெருமையா ஆண்கள்கிட்டே சொல்றாங்க, பெண்கள்கிட்டே போய் சொல்றாங்க. இவ்வளவு சொல்றவங்கள ஏன் பிக் பாஸ் வான் பண்ணல? எனக்கு புரியலையே ப்ரோ, எனக்கு சத்தியமா இந்த சீசன் எனக்கு புரியல. உங்களுக்கு புரியுதா? வான் பண்றதும் இவங்கள தான், திட்டுறதும் இவங்கள தான், அப்புறம் ரசிக்கிறதும் இவங்கள தான், கொண்டாடுறதும் இவங்கள தான். யாருப்பா நீங்க? பாம்பு வச்சுட்டு நீங்களே பாம்பு எடுத்துட்டு பாம்புன்னா எனக்கு புரியலையா? சுத்தமா ஐடியா இல்லை ப்ரோ. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோட் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன், இவ்வளோ தான் இருக்க போகுது. சேவிங் ஆர்டர் அப்படிங்கிறது அது ஒரு வித்தியாசமாக வச்சிருக்காங்களா, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுவும் ஒரு சரியான ஃபன் பண்ணியிருக்காங்க போல, அதை அடுத்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன். மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடில் சௌந்தர்யாக்கான ரோஸ்ட் பயங்கரமாக இருக்குது. சௌந்தர்யா கடைசியில் ஒப்பாரி வைக்க போகிறாங்க. ஸோ சௌந்தர்யாக்கான கேம் மாறுமா இல்லை சௌந்தர்யா டவுன் ஆகுவாங்களா என்னங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் சாட்சனாக்கு ஒரு பயங்கரமான சொம்பு அடிக்காருன்னு தெரிஞ்சு போச்சு, சரியான சொம்பு. அவர் மேபி வாக்கு கொடுத்துட்டாரான்னு தெரியல. நான் உங்கள் பொண்ணை கண்டிப்பாக அது பேர் என்ன, அது இப்போ ஃபேமிலி டாஸ்க் இருக்குல்ல, அந்த ஃபேமிலி ரவுண்ட் வரத்தி கண்டிப்பாக உங்களை வீட்டில் வச்சிருப்பேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்கன்னு சொல்லி கொடுத்தாரா என்ன ஒன்று தெரியல. ஃபேமிலி டாஸ்க் வரத்தி வைக்க போகிறாங்கிறதா உண்மை. ஓகேவா? இன்னும் 4 வாரங்கள் கூட இல்லை ப்ரோ. நான் 4 வாரங்கள் தான் இருக்கு, கரெக்டாக 4 வாரங்கள். 10வது வாரம் 11வது வாரத்தில் ஃபேமிலி டாஸ்க் வந்துடும். 70-80 நாளில் வந்துடும்ல. ஆமாம், 75 நாள் சம்திங்லாம் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 40 நாள் முடிஞ்சு இன்னும் 30 நாள் தான், அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வாரங்கள் தான், டப்பு டிப்புன்னு போயிடும். ஸோ அதனால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இனி கேம் மாறணும் அப்படிங்கிறது, வீட்டுக்குள்ள உள்ளவங்க கேம் மாறணும்னா அந்த ஹவுஸ் வேப் இருக்குல்ல, பெட்ரூம் மாற்றுறாங்களா, அந்த பெட்ரூம் மேட்டர் நாளைக்கு ஆரம்பித்த பிறகு அதுலேருந்து ஏதாவது கண்டென்ட் வந்தா மட்டும் தான் உண்டு, மற்றபடி வீட்டுக்குள்ள கண்டென்ட் இல்லைங்கிறதான் உண்மை. ஓகேவா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த